ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போறோம்னா எல்லாருக்குள்ள மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து வைரஸ் உள்ள பென்ட்ரைவ்ல இந்த ஃபைல்ஸை காப்பி பண்ணி வைரஸ் எப்படி பயப்படுவாங்க. இதனால பென்ட்ரைவ் ஃபுல்லாக ஃபார்மேட் வச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் இருக்கு. அது என்ன சேஃப் மோட். இந்த சேஃப் மோட் யூஸ் பண்ணி வைரஸ் ஏறாம வெறும் ஃபைல்ஸை மட்டும் காப்பி பண்ணலாம். எந்த வைரஸ் நம்ம லேப்டாப்புக்கு அஃபெக்ட் ஆகாது. வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட், மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து உங்கள் வைரஸ் உள்ள பென்ட்ரைவ் எடுத்துங்க, அதை லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணாமல் வச்சுங்க. இப்போ வந்து உங்கள் லேப்டாப்பில் வின்கி அழுத்தி ஆரை ப்ரெஸ் பண்ணுங்க. ஆரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ் ரன் வந்துடும். அதில் எம்எஸ் கான்ஃபிக் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸ்பெல்லிங் பார்த்துங்க, MSCONFIG அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் டேப் வரும். அதில் வந்து பூட் அப்படிங்கிற இது போங்க, பூட் அப்படிங்கிற ஆப்ஷன் போங்க. அதில் சேஃப் பூட் இருக்கும், அதை டிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் டேப்பில் வந்து நீங்கள் வந்து எதுவுமே டிக் பண்ணக்கூடாது. டிக் பண்ணாமல் வெறும் ரீஸ்டார்ட் மட்டும் கிளிக் பண்ணணும். எக்ஸிட் வித்தவுட் ரீஸ்டார்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணக்கூடாது. வெறும் ரீஸ்டார்ட் மட்டும் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்கள் லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ரீஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு சேஃப் பூட் ஓப்பன் ஆகிடும். இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுக்கணும். பின்னில் பாஸ்வேர்டு ஞாபகம் இருந்தால் தான் உங்களால் சேஃப் பூட் ஓப்பன் பண்ண முடியும். மறுபடியும் உங்களால் பழைய நார்மல் மோடுக்கு போக முடியும். இல்லைனா நீங்கள் சேஃப் மோட்லேயே ஸ்டெக் ஆகிப்பீங்க, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. என் லேப்டாப்பும் ஒரு 6 மாதமாக அந்த சேஃப் மோட்லேயே மாட்டிக்கிட்டு இருந்துச்சு, பாஸ்வேர்டு தெரியாமல். அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டேன். நீங்களே இந்த தவறை செய்யாதீங்க. மறக்காமல் பாஸ்வேர்டு தெரியலன்னா போய் சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்து மாற்றிங்க. மாற்றாமல் இந்த சேஃப் மோடை செக் பண்ணாதீங்க, உங்களுக்கு தான் ஆபத்து. இப்போ ரீஸ்டார்ட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும், அது ஒரு வெயிட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் ஆனால் நார்மலாக ஓப்பன் ஆகிற மாதிரி தான் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் ஜூமாக இருக்கும் சேஃப் மோட் இருக்கிறதுனால. இப்போ வந்து உங்களுக்கு வெறும் பாஸ்வேர்டு மட்டும் தான் என்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். வெறும் பின்னு, பிக்சர் பாஸ்வேர்டு எதுவுமே என்டர் பண்ண முடியாது. வெறும் பாஸ்வேர்டு மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும். பாஸ்வேர்டு இருந்தால் தான் உங்களால் உள்ளே போக முடியும். மறக்காமல் பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியலன்னா இந்த சேஃப் மோடை ட்ரை பண்ணாதீங்க. பாஸ்வேர்டு மறுபடியும் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் சேஃப் மோட் ட்ரை பண்ணுங்கள். ரைட் டவுன் பாட்டம் கார்னரில் சேஃப் மோட் இருக்கா பார்த்துங்க. இந்த சேஃப் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களால் வீடியோ ப்ளே பண்ணாலும் ஆடியோ கேட்காது, கேம்ஸ்லாம் ஒர்க் ஆகாது, எதுவுமே பண்ண முடியாது. சும்மா ஃபைல்ஸை காப்பி பண்ணுறது மட்டும் வச்சுக்கலாம். இந்த சேஃப் மோடில் எந்த வைரஸுமே ஏறாது. உங்களுக்கு நெட் கனெக்ஷன் கிடைக்காது, ஒய்ஃபை கிடைக்காது, ப்ராட்பேண்ட் எந்த வித கனெக்ஷனுமே கிடைக்காது. சும்மா ஃபைல்ஸ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணி உள்ளே உள்ள ஃபைல்ஸை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு ஸ்டோரேஜில் போய் காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் பென்ட்ரைவ் எக்ஸிட் கொடுத்துருங்க. எக்ஸிட் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வின்கி அழுத்தி ஆரை ப்ரெஸ் பண்ணி எம்எஸ் கான்ஃபிக் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் பூட் ஆப்ஷனில் போய் சேஃப் பூட் இருக்கும், அதை அன்டிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா மறுபடியும் டிக் பண்ணாமல் மறுபடியும் ரீஸ்டார்ட் கொடுங்க. நான் ஒரு வாட்டி ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னோட பாஸ்வேர்டு மறந்துட்டேன். அதனால என்னோட லேப்டாப்பை ஒரு 6 மாதத்துக்கு யூஸ் பண்ணவே முடியல, அப்படியே தான் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 சாஃப்ட்வேர் வச்சு மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணேன். அது எப்படி ரெக்கார்ட் பண்ணேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அவ்வளோதான் கேஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.